கபர்பந்து நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பர். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. தாராளமாக வந்து பார்க்கலாம். படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம். ஓவராலாக ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி எல்லாருமே வந்து இந்த இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் இது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூப்பர் இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. இல்லை எக்ஸலன்ட் ஸ்க்ரீன் பிளே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெரிய ஹிட் ஆகும். படம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு மனிதரும் தான் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க, அந்த ஞாபகத்தை கொண்டு வருது. பாட்டு ஒரு பாட்டு நல்லா இருக்கு. அந்த ரெட்ரோ சாங்ஸ் விஜயகாந்த் சாங்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ் பெருசாக தெரியல இம்பாக்ட் பண்ணல, பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் அதான் வந்து சில்லா சிரிக்கும் ஒரு சாங் இருக்கு, அது நல்லா தான் இருக்கு. அது அந்த ஒரு சாங் தான் படத்தில் இருக்கு. அப்புறம் இன்னொரு சாங் ஒரு சென்டிமெண்டாக சாங் இருக்கு, அவ்வளோதான். பெஸ்ட் சாங்ஸ் மியூசிக்ல பெஸ்ட். எல்லாம் ரெகுலராக போகிற மாதிரி தான். அதே லவ்வும் பெஸ்ட். லவ்வும் பெஸ்ட். சாங்ஸும் பெஸ்ட், லவ்வும் பெஸ்ட். போர் அடிக்கல, நல்லா தான் போச்சு படம். சூப்பராக போச்சு. நல்ல சென்டிமெண்ட்டாக வந்தது, காமெடியாக வந்தது. கிரிக்கெட் தான் ஃபுல்லாக. 2 ஆட்டக்காரனோட இருக்குது. ஈகோ தான் படம். நல்லா நடிச்சிருக்காங்க படம். செம்ம எமோஷனாக வந்து நல்லா வந்தது. 2 பேரோட ஆக்டிங் நல்லா இருக்கு சார். ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ். எனக்கு பர்சனலாக வந்து அட்டகத்தி தினேஷ் அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான இம்பாக்ட் வந்து கொடுத்துச்சு. பட் அதை தாண்டி இவங்க 2 பேருமே வந்து போட்டு நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணோட கேரக்டர் வந்து இதில் யார் நடிச்சிருந்தாலுமே வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் தான் இருந்திருக்கும். அந்த மாதிரியான கேரக்டர் தான். பட் அதை தாண்டி இவர் ஒன்று பண்ணியிருக்காருல, ஹரிஷ் கல்யாணம் ஒன்று பண்ணியிருக்காருல, அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸில் லைட்டாக சொல்கிற மாதிரி தான் அது அட்டகத்தி தினேஷ் மட்டும் தான். மற்றபடி வந்து எல்லாருமே வந்து ஓகே நார்மல்ன்ற மாதிரி தான். அடைக்க ஆளுன்னு நினைக்காம எல்லாரும் அணைச்சி வாழணும்னு நினச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், இந்தியா எப்போ உள்ள ஸ்டார்ட். ஏன்னா திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அடைக்கடைக்கு ஆள்றதால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. எதுவுமே போர் அடிக்கல. ஒரே மாதிரி படம்லாம் மாதிரியும் தெரியல. ப்ளூ ஸ்டார் மாதிரியும் அது ஒரு டைப் ஆஃப் இது. அந்த 2 ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்கு இல்லையா, ஹீரோக்கும் மாமனாருக்கும், அது நல்லா பண்ணியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி அந்த அவங்க 2 பேரும் வர சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அதுவும் வேற இது வேற, ரெண்டுமே கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. அது வேற படம், இது வேற கான்செப்ட். நானும் அப்படி இருந்தால் நம்பி தான் வந்து பார்த்தேன். ஆனால் அது வேற இது வேற. இது வந்து ஒரு மருமகன் ஒரு மாப்பிள்ளைக்குள்ள 2 பேருமே ஒரு சண்டை போட்டு அப்புறம் வந்து இந்த கிரிக்கெட்டில் சண்டை வந்து அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே டீமில் ஆடுற மாதிரி ஒரு கதை. இல்லை இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இதில் பெருசாக பாலிடிக்ஸும் டச் பண்ணல. இது டோட்டலாக வந்துட்டு லைக் ஈகோ, அதில் இருக்கிற எமோஷன்ஸ், அந்த மாதிரி இதுதான். மேட்ச்சு கூட 2-3 மேட்ச் இருந்தாலும் அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக போவேன். ஏதோ ஃபோர்ஸாக வச்ச மாதிரிலாம் இருக்காது. ஒரு பயங்கரமான வெற்றி தோல்வியை பற்றி பேசியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றி தோல்விங்கிறது ஒரு விளையாட்டில் சம்மந்தப்பட்டது கிடையாது, நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது இல்லையா. அதே மாதிரி வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இது புது விதமான ரிவ்யூவாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த படம் வந்து பார்க்குற வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த 2 ஹவர் நல்லா எடுத்துன்னு போயிடுவாங்க. நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா எல்லாமே பார்த்து சீன். எனக்கு இப்போ அதுதான் அப்படியே யோசிச்சுனா எல்லாமே பார்த்து சீன். அந்த என்ன லால் சலாமு, ஜீவா, ப்ளூ ஸ்டாரு எல்லாமே அந்த ஏரியா சண்டை. நான் என்ன சொல்கிறேன், கிரிக்கெட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கிரிக்கெட் வந்து 11 பேர் ஆடுற கேமாங்க. நீங்கள் யாருன்னா சொல்லுங்கள், கிரிக்கெட் எத்தனை பேர் ஆடணும்? எத்தனை பேர்? 11. 2 பேர் மட்டும் ஆடுறாங்க. ஏன் அது புரியல. நீ ஆப்ரன் பாட்டில் ஒருத்த ஆடுறான், இந்த சைடில் ஒருத்த ஆடுறான். மொத்தமாக நீ 11 எத்தினா 22 பேர். 22 பேர் ஆடுற கேமா நீ 2 பேர் மட்டும் ஆடுற மாதிரி ஏன் காட்டுற? ஏன் வேறு பிளேயர்ஸே இல்லையா? அப்போ எதுக்கு மேட்ச் நடக்குது? நீ சொல். நீ மேட்ச்சில் ஒருத்தனை போட்டாலே எல்லாருமே ஆடுறவன தான் மேட்ச்சில் போடுவானுங்க. யாருமே இல்லைன்னா நீ எதுக்கு மேட்ச்சில் போடுற அப்படின்ற மாதிரி தான் எங்கேயோ இடிக்குதுங்க எனக்கு. கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ லேடிஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ அதில் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் கிரிக்கெட்லேயும் பிடிக்காது. ஆனால் அவங்களுக்குள்ளாரையும் அந்த கிரிக்கெட்டை வச்சு ஒரு கிரிக்கெட் சென்டிமெண்ட்டை நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. தாராளமாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா ரீசெண்டாக வந்து எல்லாமே ஃபோர்ஸ் ஆக்ஷன் அது மாதிரிலாம் இருக்கும்ல, இது எதுவுமே இல்லை. சும்மா ஜாலியாக வந்து படம் தாராளமாக பார்க்கலாம். போர்லாம் இல்லை. படம் நம்பி வந்து இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம் இது. இப்போதைக்கு ஜாதியை வச்சு யாரும் மேட்ச்சில் சேர்க்கலான்றதுலாம் கான்செப்டே இப்போ இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் இந்தியன் டீமை தவிர லோக்கல் கிரவுண்டில் எங்கேயுமே அது இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஜாதியை வச்சு பிரிவினை உண்டு பண்ணாதீங்க. கடைசியில் வந்து ஒரு கேஸ்ட் மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். இப்போ ஒரு டீமில் வந்து அவங்க கேஸ்ட் ஆளுங்க மட்டும்தான் விளாட்றாங்க. கடைசியில் ஒரு திறமைக்கு யார் வேணா இந்த டீமில் வந்து ஆடலாம் அப்படின்ட்டு ஒரு கடைசியில் ஒரு கான்செப்ட் வச்சு தான் படம் முடியுது. ஹரிஷ் கல்யாண் கீழே இவனை டீமில் சேர்க்க வேணாம் கிளைமேக்ஸில். ஆனால் வந்து ஹரிஷ் கல்யாண் போலிங் போடும்போது வேற ஒரு கீழ்ஜாதிக்காரனா டீமில் சேர்த்துக்கிறாங்க. அவன் வந்து மேட்ச் ஜெயிக்க வைக்கிறான். ஹரிஷ் கல்யாண் டீம் தோத்துது. அது ஏன் தோக்குதுன்னா ஹரிஷ் கல்யாண் போலிங் போட்டு கொடுத்துறாப்புல. ஏன்னா எனக்கு தானே நடந்தது. நானும் அந்த மாதிரி கேட்கும்போது யாருமே சேர்க்கல. ஆனால் இப்போ அவனே அந்த கேப்டனே வந்து ஒரு கீழ்ஜாதிக்காரனை சேர்க்குறான். அவன் அந்த டீம் ஜெயிச்சுன்னு போட்டுமே அப்படின்ற மாதிரி விட்றாங்க. விட்டு விடுற மாதிரி. இப்போ அந்த மாதிரி எங்கே நடக்குது? ஏன்னா பெட் மேட்ச், காசு போனால் வராது.
நீ ஜார்ஜினால வந்து மேட்சை அவனை வேணாம் சொல்றதெல்லாம் வந்து பழைய கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு நீ அந்த காலத்துல எப்படி கதை நினைக்கிறேன். கிரிக்கெட் ஒரு பார்ட் இருக்கும், இது தாண்டி அவங்க கேரக்டர்ஸ் மெயினாக போகும். இது இல்லாமல் எமோஷன்ஸும் இருக்கும், லைக் ஒரு லவ்க்குள்ள அந்த எமோஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். படத்தை பற்றி சொல்லும்போதே ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த படத்தும் அந்த எமோஷன்ஸு அந்த படம் பார்த்த ஃபீலிங்கை கொடுத்தாலே அந்த படம் வெற்றி இல்லையா? அப்படி இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும்போது அந்த படம் அந்த ஸ்க்ரீனில் என்ன ஓடுச்சு அப்படிங்கிறது வந்து என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் பயங்கரமான ஒரு இம்பாக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. படம் எனக்கே பிடிச்சிருந்துச்சு. அதாவது நீ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அந்த டைலாக் ரைட்டர் வந்து படத்தை சூப்பராக இருந்தார். கிளாப்ஸ் வாங்குற வகையில் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக எடுத்துன்னு போயிருந்தாரு. இந்த ஸ்டோரியில் தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். எங்கே போர் அடிக்கும்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு கதையை சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் நிறைய கேரக்டர் சொல்ல கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரியான படங்கள் தான் நமக்கு போர் அடிக்கும். இதில் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எந்த கேரக்டர்ஸை பார்க்குறீங்களோ அதே கேரக்டர்ஸோட ப்ளே தான் செகண்ட் ஹாஃப்லேயும் இருக்க போகுது. இது கதையாக பிரேக் விடணுன்றதுக்காக கட்டாக இருக்குமே தாண்டி நீங்கள் பிரேக் உள்ளனா நீங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த 2.5 மணி நேரம் உங்களுக்கு போகிறதே தெரியாது. போர் அடியில. அதுக்கு காரணம் வந்து அதான் சொன்னேன், படம் வந்து நல்லா எடுத்துறானுங்க. நீ கதையிலேயே தப்பு பண்ணிட்டியே, கருவே இல்லையா உனக்கு. ஹரிசெல்லாம் போலிங் போட்டு வேணா விட்டு குத்துற மாதிரி இவங்க ஜெயிச்சிருவாங்க. அது நீ ஹரிசெல்லாம் விட்டு ஜெயிச்சுக்க, ஓப்பனிங்கே ஜெயிச்சுக்க, கதையே இருந்திருக்காது.